சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசிட்டாரு. அதாவது ஐபிஎஸ் ஆபீசர நேட்டிவ், நான் நேட்டிவ்னு பிரிக்கிறது பெரிய தவறு. ஸோ அந்த இடத்த கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் அப்ஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும். முதலமைச்சரும் சட்டமன்றத்துல எங்களுக்கு வேதனை அளிக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ மிக இயல்பாக சட்டத்துறையில கன்சல்ட் பண்ணி அதுக்கான பெட்டிஷன் தயார் பண்ணி போடும்போது இவ்வளவு டிலே வரத்தான் செய்யும். அது எனக்கு நான் டிலேன்னு நினைக்கல. அப்போ வெறுமனே அந்த ஒரு சிங்கிள் அப்சர்வேஷனை மட்டும் நீக்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போடுறதை விட வேரியஸ் அதர் பிரேயர்ஸை வச்சு பெட்டிஷன் போட்டா மற்ற பிரேயரை ஏத்துக்கிட்டாலும் இதை ஏத்துக்கிடுவாங்கிறது ஒரு நுணுக்கம் தான். பொதுவாக அப்படி செய்யறது தாங்க. இப்போ நம்ம சிங்கிள் பிரேயரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா பிரேயர் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி வரும்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் மனு தள்ளுபடின்னு வரும். நிறைய பிரேயர்ஸ் கொடுக்கும்போது சில பிரேயர் ரிஜெக்ட் ஆச்சுனாலும் ஒரு பிரேயர் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு எய்ம். அதனால திமுக அரசுல சட்டத்துறை சரியாக செயல்பட்டு இருக்கிறது தான் என் கருத்து. ரெண்டாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன பிறகு அதுக்கு வேற வழியும் இல்லை.